ஏங்க கானகத்து வள்ளி கந்தனுக்கு இரண்டாவது மனைவி தானே? என்ன கேள்வி முத்தம்மா? கண்ணீர்ல இருந்து கேள்வி. இந்த கேள்விய அருந்து போன தந்தி கேக்குது, உடைஞ்சு போன மனசு கேக்குது. பைத்தியம் மாதிரி வராது. ஒருவனுக்கு ஒருத்தி தான். யார் அந்த ஒருத்தி? முத்தம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் கந்தனும் இல்லை, எனக்கு இப்படி வேறொரு சொந்தமும் இல்லை. அது நான் செஞ்ச பாக்கியம். ஆனா அந்த பாக்கியத்துக்காக பங்கஜம் இயங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது என் மனசு பதறுதுங்க. முத்தம்மா, என்ன புரியாத பங்கஜத்தோட தவறான கணிப்பு. நான் அது மேல வச்சிருந்த தூய்மையான பாசத்தை காதலா நினைச்சிருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? கல்லு தலையில விழுந்தாலும் தலைய கல்லுல மோதிக்கிட்டாலும் வலி ஒண்ணுதானே. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க கண்ணீருக்கு நான் காரணமாயிட்டேன். இல்ல முத்தம்மா, பக்குவம் இல்லாத உன் மனசோட பேதலிப்பு. காலம்தான் பங்கயத்தோட கண்ணீரை துடைக்க முடியும். என் கணவரால் அந்த கண்ணீரை துடைக்க முடியும். கண்கள் அதுதான் கையால் துடைக்கலாம், உள்ள அதுதான் இன்னொரு உள்ளத்தால துடைக்க முடியும். முத்தம்மா, அதான் நான் காலமெல்லாம் உங்க காலடியில வேலைக்காரியா இருக்கேன். அவங்கள மனைவியா ஏத்துக்குங்க. இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத தியாகத்தால எந்த பிரச்சனையும் தீர்த்த முடியாது. மண்ணை விற்கலாம், பொண்ணை விற்கலாம், மனசை விற்க முடியுமா? இந்த பாரு முத்தம்மா, என் வாழ்க்கையிலையும் மனசுலையும் ஒருத்திக்குத்தான் மனைவிங்கிற உரிமை உண்டு. இதைய மாற்ற முடியாத முடியும். அப்போ பங்கஜத்தோட கண்ணீர்? முத்தம்மா, வாழ்க்கைங்கிறது கண்ணீர்லோ கண்ணீருக்காகவும் அமைக்கப்படுறதில்லை, ஆழமான அன்பு அமைக்கப்பட வேண்டியதுதான் வாழ்க்கைங்கிறது. அது இருக்கட்டும், நான் உங்களை கேட்கிறேன். இப்ப பங்கயத்தோட கண்ணீருக்காக நான் அவளை கல்யாணம் செய்திருக்கிறதாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு இன்னொருத்தி என்ன விரும்பி கண்ணீர் விட்டா உடனே பங்கயத்தை வேண்டாம்னு சொல்லி அவளை கல்யாணம் செய்திருக்கிறதா? ஏமத்தம்மா, இப்படியே போய்கிட்டு இருந்தா என்னதான் முடிவு? நமக்கு சாப்பாடு போட்டவங்க பட்டினி கிடக்கும் போது பக்கத்துல இருந்து நாம எப்படிங்க பாலன்னு சாப்பிடுறது? அதுக்காகத்தான் சொல்றேன், பங்கயத்துக்கு நல்ல கணவனா பார்த்து கல்யாணம் செய்து வச்சு சிறப்பான வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருவோம். அப்படின்னா நாம விரதம் இருக்கணும். விரதமா? அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த பஞ்சனையும் தாம்பத்திய வாழ்வும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. தியாகத்தின் மறு உருவம் பெண்கள்னு சொல்லுவாங்க. நீ அதுக்கு இலக்கணமாவே இருக்க. முத்தம்மா, பங்கஜத்துக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீயும் நானும் உடத்தால் தான் மனைவியும் கணவன். இது உறுதி. நான் ரொம்ப கொடுத்து ரொம்ப கொடுத்து. இந்த ரெங்கனை நீங்க ஊரை விட்டு துரத்துறதுக்கு முன்னாடி உங்களை அவன் துரத்திடுவான் போல் இருக்க. ரெங்கம் பையனை துளைக்கிறதுக்கு தான் மார்க்கு இருந்தா சொல்லையா? வழக்கம் போல மதுரவீர கோவில்ல விளையாட்டு போட்டி நடக்கும்ல, அப்போ மதுரவீர சாமியை விட்டு ரெங்கனை கழுத்தை விட்டு சொல்ல போறியா? ஐயோ, அது இல்லைங்க. அப்ப நடக்கிற சிலம்பு சண்டையில எப்படியாவது ரெங்கனை கலந்துக்க வச்சிடுறது. கலந்துக்க வச்சு சிலம்பு சண்டை போடுற சாக்குல நம்ம ஆணுங்களை விட்டு ரெங்க மேல படாத இடத்துல பட்டு பட்டுன்னு தட்டி விட்டு தீர்த்து கட்டிடுறது. ஜெர்மனியா, அருமையான யோசனை. ஏய், கவனிச்சுக்கிட்டீங்களா? கவனிச்சுக்கிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்கய்யா, அவனை எப்படியாவது தீர்த்து கட்டிடுறோம். இன்னொரு சிஷ்யம் இருக்காரு, அவர் வந்தாரு இந்த பசங்களை சும்மா அப்படி பந்தாடி ஒரு பந்து. யாரே அது அவ்வளவு பெரிய சூரபுலி? அதாங்க நம்ம ரெங்க. ரெங்கனா? ரெங்கனா போன வந்து எனக்கு ஆம்பளை இருந்தா பாத்துக்குவோம்.
நம்ம ரெங்கங்கிட்ட இந்த பசங்க நிக்க முடியாதுங்கிற. நான் முடியுங்கிற. முடியாதுங்கிற. ஐயா முடியுங்க நானே. முடியாதுங்கிற. ரெங்கா ஏங்க கோதாவல வா.